திருச்சி மாவட்டம் லால்குடியில் பட்டாவில் பெயர் திருத்தம் செய்வதற்கு 20,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய துணை வட்டாட்சியரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கையும் களவுமாக கைது செய்தனர். இது குறித்தான விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கதிரவன் வழங்க நாம் கேட்கலாம். கதிரவன், என்ன நடந்தது? வணக்கம் சார். திருச்சி மாவட்டம் லால்குடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அன்பில் அடுத்து மங்கமால்புரத்தை சேர்ந்த கணேசன் மகன் மோகன் கடந்த 2002ஆம் ஆண்டு மோகனின் தந்தை கணேசன் ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த கிருஷ்ணசாமி என்பவரிடமிருந்து லால்குடி மங்கமால்புரத்தில் உள்ள 92 நிலத்தை வாங்கியுள்ளார். மோகன் தனது தந்தையின் பெயரில் வாங்கியிருந்த நிலத்தின் உண்டான பட்டாவில் கிருஷ்ணசாமி என்பதற்கு பதிலாக கிருஷ்ணமூர்த்தி என தவறுதலாக பெயர் கீழ்படப்பட்டுள்ளது. அதனை சரி செய்து கொடுக்குமாறு மோகன் கடந்த 2024 மூணாம் மாதம் லால்குடி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் விண்ணப்பித்துள்ளார். அந்த பெயரில் அவருடைய மனு தொடர்பாக சம்பந்தப்பட்ட கிராம நிர்வாக நடவடிக்கைக்கு பரிந்துரை செய்து லால்குடி துணை வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு அனுப்பியுள்ளார். தான் விண்ணப்பித்து 6 மாதங்கள் ஆகியும் தனது வேலை முடியாத காரணத்தால் மோகன் லால்குடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் சென்று அங்கிருந்த துணை வட்டாட்சியர் ரவிக்குமாரை கடந்த ஜூலை மாதம் தொடர்ந்து சந்தித்து தனது மனுவின் நிலை குறித்து கேட்டுள்ளார். இறுதியாக மோகன் கடந்த மாதம் 26ஆம் தேதி லால்குடி வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு சென்று துணை வட்டாட்சியர் ரவிக்குமாரை சந்தித்து தனது நிலத்திற்கான பட்டா பெயர் கொடுக்குமாறு மீண்டும் வற்புறுத்தியுள்ளார். அதற்கு துணை வட்டாட்சியர் ரவிக்குமார் 50,000 கொடுத்தால்தான் உங்களுக்கு பணம் பரிந்துரை செய்யப்படும் என கூறியுள்ளார். ஆனால் அவ்வளவு பணம் தன்னால் கொடுக்க முடியாது என கூறியதால் 20,000 கொடுத்தால் மனுவை பரிந்துரை செய்ய முடியும் என துணை வட்டாட்சியர் கண்டிப்புடன் கூறியுள்ளார். இதனால் லஞ்சம் கொடுக்க விரும்பாத மோகன் திருச்சி லஞ்ச ஒழிப்பு டிஎஸ்பி மணியன் அவரிடம் புகார் அளித்ததன் பேரில் இன்று 20,000 பணத்தை மோகனிடம் கொடுத்து அனுப்பி ரவிக்குமாருக்கு கொடுக்கக்கூடிய போது அப்போது கையும் கவனமாக மறைந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் அவரை கைது செய்தனர். தற்போது அவரை விசாரணை செய்து அவர் வீட்டில் வேற எதுவும் பணம் இருக்கிறதா, வேற எதுவும் மற்ற ஆவணங்கள் எதுவும் இருக்கிறதா என்பது தற்போது ஆய்வு செய்து சோதனை செய்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி கதிரவன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.